வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீ கடை போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், நீல வாக்கில் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இவ்வளவு போட போகிறதில்ல, தேவையான அளவு தான் போட போகிறோம். அரிசி மாவு, அடுத்தது கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, இது கூட நம்ம எண்ணெயும் தண்ணியும் தான் ஆட் பண்ண போகிறோம். அது கூட எக்ஸ்ட்ரா தேவையான அளவு நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போது ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கடலை மாவு ஒரு பவுலில் கொட்டிடுறேன். அடுத்தது அரிசி மாவு கொட்டிக்கிறேன். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் டு 2 பிஞ்ச் இருந்தால் போதும். உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாய் நான் இன்றைக்கி நிறைய எடுத்துருக்கங்காட்டி மிளகாய் தூளை நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இதில் வேணும்னா நீங்கள் கீரைகள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை தழை, வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இந்த பவுல் பத்தல, அதனால் நம்ம பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மாதிரி கெட்டியாக பிடிக்க வரணும். இவ்வளோதாங்க. நான் ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இது கூட நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டி காய வச்ச எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, காய வச்ச எண்ணெய் ஆட் பண்ணும்போது போண்டா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதுக்காகத்தான். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இது நல்லா பிசைஞ்சு விட்டுடலாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ பொரிச்சு வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை பொரிக்கணும். இப்போ உள்ளே போட்டுடுறேன். இதில் எனக்கு 3 போண்டாக்கள் தான் போட முடியுது, அதனால் போட்டாச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் காஞ்சங்காட்டி நல்லா கலர் வந்துடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே எல்லாமே வேகும். அடுத்த பேட்சும் போட்டுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். போட்டு கொஞ்சம் விட்டு தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி விட்டுருங்க. உடையாது, ஒன்றும் பண்ணாது, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நல்லா வெந்துடும். இப்போ திருப்பி விட்டுறலாம். டீ கடை வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.